பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறது, இந்த நீதியின் பாதையில் நடக்க வைத்திருக்கிறதே நம்மை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பதற்காக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவதற்காக. நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய காருண்யம் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சூழ்ந்திருக்கிறது. நம்ம செய்கிற காரியங்கள் நீதியா இருக்கிற பொழுது, தேவனுடைய பார்வையில நீதியா இருக்கிற பொழுது, அந்த காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும், நம்மை பாதுகாக்கும். நம்ம நடக்கிற வழியில எல்லா இடத்துல கர்த்தர் தயவை கொடுப்பார். இன்னைக்கு நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், குடும்பத்தில் ஆகட்டும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், நியாயமாய் தேவன் விரும்புகிறபடி முடிவுகளை எடுக்கணும். இன்னைக்கு நம்ம நண்பர்களோடு இருக்கிறோம், உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தார் நிறைய முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்முடைய காரியங்கள் எல்லாமே தேவன் விரும்புகிறபடி அது நீதியா இருக்கணும். யாரை தேவன் ஆசீர்வதிப்பார்? அவருடைய நாமத்தை சொல்லுகிறவர் இல்லையா? கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து நீதியான காரியத்தை, நேர்த்தியான காரியத்தை, கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை நம்ம செய்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். அந்த காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்திருக்கிற பொழுது எந்த எதிராளிகளுடைய சூழ்ச்சிகளும், அவர் செய்கிற எந்த எதிர் வல்லமைகளும் நம்ம எடுக்க முடியாது. பாருங்க, தானியேலை கீழே தள்ளும்படியாய், தானியேலுக்கு என்று வைத்திருக்கிற தேவனுடைய உயர்வை தள்ளும்படியாய் எத்தனையோ காரியங்கள் அந்த மகனுடைய வாழ்க்கையை குலைக்கும்படியாய், ஜீவனை எடுக்கும்படியாய் பிசாசு மனிதர்களை கொண்டு திட்டமிடுகிறான். ஆனா கர்த்தருடைய காருண்யம் அந்த மகனை சூழ்ந்து கொள்ளுகிறது, பாதுகாத்து கொள்ளுகிறது. எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக நான் நீதிமானா இருக்கிறேன், தேவன் விரும்புகிறபடி காரியத்தை செய்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக எல்லா நேரத்திலும் நான் செய்கிற காரியங்கள் நீதியா நேர்மையா இருக்குது. அவருடைய காருண்யம் என்னும் கேடகம் உங்களை சூழ்ந்து இருக்குதுங்க. யாருனாலும் அசைக்க முடியாது, யாருனாலும் உங்களை கீழே தள்ள முடியாது. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும். கர்த்தருக்காக நீங்க நிற்கிறது, தேவனுக்காக உண்மையா இருக்கிறது, எல்லா இடத்துலயும் உங்களை தாங்குங்க. ஏதோ சில இடங்கள்ல மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக, மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதியிலிருந்து தவறி போகாதீங்க. நிறைய நேரத்தில் மனுஷரை பிரியப்படுத்துவதா, கர்த்தரை பிரியப்படுத்துவதா, சில வேளைகள் அப்படிப்பட்ட சேலஞ்ச் வரும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அதிகாரம் உள்ளவர்களா இருக்கலாம், சில இடத்துல ஆண்டருடைய நாமத்தை வைத்து மிரட்டுகிற ஜனங்களா கூட இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்பட்டு, தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி நீங்க செய்யணும். பாருங்க, ராஜாவுக்கு பயப்பட்டு ராஜாவை பிரியப்படுத்தணும், அதிகாரத்தை பிரியப்படுத்தணும்னு கடந்து போகல. ஏசப்பாவை பிரியப்படுத்தணும்னு தானியேல் நீதிமானா இருந்தார், கர்த்தருக்கு பயந்த ஒரு மகனா இருந்தார். அவருடைய காருண்யம் அப்படி சூழ்ந்து கொண்டது. எந்த இடத்துலையும் தயவு செய்து அதிகாரங்களுக்கு, மனிதர்களுக்கு ஆண்டருடைய நாமத்தை பயன்படுத்தி, சில இடத்துல என்னோடு இருந்த சில விசுவாசிகள் கூட சொல்லுவாங்க, கர்த்தருடைய வசனத்தை வைத்து என்ன பயன்படுத்துறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறோமா, மனுஷருக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோமா, மனுஷருக்கு ஊழியம் செய்கிறோமா? அதை ஆண்டவர் பார்ப்பாருங்க. யார் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறார்களோ, அவர்களை காருண்யம் என்னும் கேடகம் சூழ்ந்து கொள்ளும், கர்த்தர் பாதுகாப்பார். தானியேலை எப்படி பாதுகாத்து உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ, அதே போல தேவனுடைய காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். எல்லா இடத்துல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனை உயர்த்துங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மகனா மகளா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உங்களை பெருக பண்ணுவார். God bless you. God bless you.